விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவிலில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் விரைவில் தரிசனம் செய்ய அனுமதிக்க 2000 ரூபாயும், அர்ச்சனை செய்வதற்கு 500 ரூபாயும் பூசாரிகள் அடாவடியாக வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் கொந்தளித்த பக்தர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஒரு அர்ச்சனைக்கு பண்ண மாட்டாங்க, திருப்பி இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கந்தன். அவரிடம் பேசலாம். வணக்கம் கந்தன், இது தொடர்பாக பக்தர்கள் கூறியுள்ள புகார் என்ன? வணக்கம் பரிதா. விழுப்புரம் மாவட்டத்தில் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது. இந்த கோவில் அறநிலை கட்டுப்படுத்தல் உள்ளது. இந்த ஆலயத்தில் தமிழ்நாட்டில் ஏராளமானவர்கள் பக்தர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு மொட்டை எடுத்து காது மற்றும் மூக்குத்தி இது போன்ற நேர்த்திக்கடன் செலுத்தி வருவது வழக்கமா உள்ளது. குறிப்பாக வெள்ளி மற்றும் இந்த வார விடுமுறை நாட்களில் ஏராளமான பக்தர்கள் இங்க குவிந்த வண்ணம் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இந்த வார இறுதி நாட்களில் இங்க அதிகமான மக்கள் வருகின்றனர். இதனால் பக்தர்கள் பொது தரிசனம் மட்டும் இல்லாமல் 100 ரூபாய் விரைந்து செல்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் 5 மணி நேரத்துக்கு மேலாக பக்தர்கள் காத்து கிடக்கின்றனர். இந்த கூட்டத்தை பயன்படுத்தி கோவிலில் பணிபுரியும் அறங்காவலர்கள் மற்றும் சில நிர்வாகிகள் ஒன்றிணைந்து பக்தர்களிடம் 500 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரை வசூல் செய்வதாக குற்றச்சாட்டு இருக்குது. குறிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு பெண் பக்தர் கூறும்போது வெளியே 2000 ரூபாய் வரை வசூல் செய்து கோயில் சாமியை தரிசிக்க உள்ள அனுப்பிக்கின்றனர். அங்கு அர்ச்சனை செய்வதற்கு அந்த பூசாரிகள் 500 ரூபாய் கொடுத்தால் மட்டுமே அர்ச்சனை செய்கிறேன், இல்லை என்றால் வெளியே திருத்தி விடுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் பணம் கொடுத்தால் உடனடியாக அந்த கூண்டை அறங்காவலர்கள் திறந்து விடுகின்றனர். அப்பொழுது அறங்காவலர்களுக்கு இடையே கடும் ஒரு சண்டையும் இந்த பகுதியில் நடந்த வண்ணம் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த பகுதியில் பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருக்கின்றனர். ஆனால் பணம் உள்ளவர்கள் மட்டும் நேரடியாக பணத்தை கொடுத்து விட்டு நேரடியாக சாமியை தரிசனம் செய்த நிலைமை தான் இங்க நீடித்து வருகிறது. குறிப்பாக இதனை கண்காணிக்க வேண்டிய அந்த அதிகாரியான புவனேஸ்வரி என்பவர்கள் பல முறை பக்தர்கள் ஒரு புகார் அளித்தாலும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஒரு புகாராகவும் தெரிவித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் அந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் நேரடியாக பார்வையிட்டு இது போன்று நடக்காமல் இருக்க தடுக்க வேண்டும் என ஒரு கோரிக்கையை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி.